ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. மூன்றாம் பத்தில் 10ஆம் திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியில் முடியானே என்ற 8ஆம் திருவாய்மொழியின் தொடர்ச்சின்னு வச்சுக்கலாம். அதாவது நல்ல காலமாக எனக்கு பகவானை துதிப்பதற்கு வேண்டிய உறுப்புகளை எனக்கு கொடுத்தேன், உறுப்புகளை எங்களை கோஆப்ரேட் பண்ணுறது அப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். ஆனால் இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாருனாக்கா, ஆகவே எனக்கு பகவான் உடம்பையும் மனசும் தவிர கரணக்கலைபரங்கள்லாம் உறுப்புகள்லாம் எல்லாம் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி பகவானை அப்படி வேண்டும். அன்றைக்கி ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? கைகூப்பி கால் கூப்பி வாங்கணும். பெருமாளை சேவிச்ச கையை செய்யணும், காலம் அட்டென்ஷன் இருக்கணும். இது பேர் காலை சன்னதியோட எப்படி வச்சுக்கணும், செய்யக்கூடாது. காலை எப்படி சேர்க்கணும். ஏன்னா அதுதான் அனன்ய கைத்தும் ஆகஞ்சன்யம், அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான். ஆகவே அந்த உறுப்புகள் கையாட்டம் காலாட்டம் எல்லா உறுப்புகளும் 100% டிஸ்ஜாயிண்டடாக இல்லாமல் கோஆர்டினேட் பண்ணிட்டு ஒருமுகமாக அப்படி எனக்கு கொடுத்துருக்கே அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சுட்டு, இனி எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு தான் அந்த 10 பாசத்தை அவர் சொல்கிறார். என்னன்னு சொல்கிறாருன்னா 10 பாசத்துலையும் அடியார்களின் பொருட்டு கர்மங்களுக்கு கட்டுப்பட்டவர்களை போன்று இந்த பாருங்க, பகவான் எம்பெருமான் ஸ்ரீமான் நாராயணன் அடியார்களுக்காகவே தானும் கர்மங்களுக்கு கட்டுப்பட்டவராக கட்டுப்பட்டது போல இந்த பூவிலே பிறந்து அவதாரங்கள் எடுத்து அந்த திவ்ய அவதாரங்களையும் அந்த அவதாரங்களில் அவர் செய்த திவ்ய செயல்களையும் பகவானுடைய வடிவழகையும், வடிவழகுன்னா என்ன? அவதாரத்துணை வடிவழகு. இன்னைக்கு நமக்கு அர்ச்சாவதாரத்துணை வடிவழகு. பிறகு அந்த அர்ச்சாவதார வடிவழகளை ஆபரணங்கள், திவ்யாபரணங்கள் சேர்த்தியும், திவ்யாபரணத்துடைய சிறந்த ஆபரணம் இது. எது சிறந்த ஆபரணம்? திவ்யாபரணங்களில் பகவான் சிறந்த ஆபரணங்களில் மார்பில் இருக்கிற விராட்டி, அதுதான் பெஸ்ட் ஆபரணம். அதுதான் பெஸ்ட் ஆபரணம். எத்தனையோ ஆபரணங்கள் நம்ம போடுறோம், ரொம்ப அழகாக கவர்ச்சியாக இருக்கும். ஆனால் பெருமாள் சேவிச்ச என்ன அழகாக நகை போட்டிருக்கா, என்ன அழகாக போட்டிருக்கா, பகவான் நல்லா அலங்காரம் பண்ணிருக்காருன்னு பார்க்கச்ச எல்லாத்தோட மிகச்சிறந்த ஆபரணமாக மார்பில் இருக்கிற பிராட்டியை மறக்கூடாது சேவிக்கிச்ச. அதுதான் சொல்கிறது. திவ்யாபரணத்தில் சிறந்தது பிராட்டி. திவ்ய ஆயுதங்கள் சேர்த்து ஆயுதங்கள் எது? கையும் ஆழியுமாக அடிக்கடி வரும் பாருங்க. கையும் ஆழியுமாக தான் அந்த ஆழிதான் திவ்ய ஆயுதங்களை மிக சிறந்தது எங்களாக அப்படியும் இதையும். ஆகவே இதில் எல்லாத்தையும் தவிர பகவானுடைய அகடிஜகரண சாமர்த்தியத்தையும் கடைசியில் இவ்வளவும் தவிர பகவானுக்கு ஒரு சாமர்த்தியம் உண்டு. அகடிஜகரண சாமர்த்தியம் சூட்சம ஸ்தூல விஸ்வரூபம் கண்ணு தெரியாமல் உள்ளே இருக்கிறது, ஆத்மாக்குள்ள எல்லாம் இருக்கிறது சாமர்த்தியம். பூமியை படைப்பார், வெளிலேருந்து உள்ளுக்குள்ளே இருப்பார் எல்லாத்துக்குள்ளேயும். இதை தவிர பூமியே அப்படி விழுங்குவார், ஆலயப்படுத்துகிறார் கடைசியில் குழந்தையாக. அதனால் பலவிதமான அகடிஜகரண சாமர்த்தியம் இவற்றையெல்லாம் அனுபவிக்க பெற்ற பாக்கியம் எனக்கு வந்ததே, ஆகவே எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு பாடுறார். எனக்கு அதனால் குறையே கிடையாது. இப்படி எல்லாம் இருந்துச்சு, நான் இதை விட்டு யாரையும் போய் பாடிட்டு இருப்பானா அப்படின்னு அது அர்த்தம். அதை கன்டினியூஷன் போனது எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு அதனால ஞாபகம். ஜன்மம் பல செய்து வெளிப்பட்டு சங்கொடி சக்கரம் வில் உண்மையுடைய அர்த்தம். ஜன்மம் பல செய்து அவதாரங்கள், ஜென்மம் பல செய்து நம்ம ஜென்மம் இல்லை, பகவானுடைய அவதாரங்கள் வெளிப்பட்டு சங்கொடி சக்கரம் வில்
உண்மை இப்படி சங்கோடு சக்கரம் எல்லாம் எதை பற்றி சொல்றாரு இப்போ இந்த பாசத்தில்? ஆயுதங்கள். சங்கோடு சக்கரம் வில் உண்மையுடைய விளக்கை ஒரு வால் தண்டு கொண்டு புல் ஊர்ந்து கருடன் உலகில் வன்மையுடைய அரக்கர் அசுரை மாள படைபொருக நன்மை உடையவன். நன்மை உடையவன்னா காத்தல். நன்மை உடையவன்னா இதுக்கு என்னன்னா காத்தலையே செய்பவன் அர்த்தம். ஒரே பகவான் ஸ்ரீமநாராயணனுக்கு எல்லாமே அவன் செய்தா இருந்தா கூட காக்கும் தேவன் பேர் வச்சு காரணம் என்னன்னா, நமக்கெல்லாம் பிறவி நம்ம கையில் இல்லை. பிரம்மா படைக்கிறார், அப்படியே வச்சுக்கோங்க. பிரம்மா படித்தா கூட படிக்கிறார். இறப்பு நம்ம கையில் இல்லை. சிவன் நம்மளை அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம கையில் இல்லை. அது நமக்கு வேண்டியதெல்லாம் நம்ம வாழைச்ச காப்பாற்றுறது தான் முக்கியம். அது சந்தேகம் இல்லாமல் எல்லாரும் ஒப்புக்கிற விஷயம் ஸ்ரீமநாராயணன் தான் செய்கிறார். அது காத்தல். நன்மை உடையவன். சீர் பரவ பெற்ற. சீர்னா அர்த்தம் அடிக்கடியாக சொல்லுவேன். சீர்னா ஒரே அர்த்தம் தான். முழுக்க சீர்னா பகவானுடைய கல்யாண குணங்கள்னு அர்த்தம். கல்யாணங்களுடைய உடையவனாகிய அப்படிப்பட்டவனை பெற்ற நான் ஒரு குறைகளே, எனக்கு எந்த குறையும் கிடையாது. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னவோ அதை சொல்கிறேன். முதலிலே சம்சாரிகளை போன்று அறியாது ஒழிதல். அவதரித்து கண்ணுக்கு இலக்காய் பாசுரமிட்டு பேச நிலமன்றிக்கே இருக்கார். பாருங்க என்னென்ன சொல்ல பாருங்க. பரவுதல் அப்படின்றதுக்கு அர்த்தம் சீல பரவுதல் வர பாருங்க. சீர் பரவ பெற்ற நான் ஒரு குறைவில்லைனே. சம்சாரிகள் போன்று அறியாது ஒழிதல். இந்த பிலாசபியெல்லாம் நான் விளக்கி சொல்ல அவசியம் இல்லை. பல மாதிரி சொல்லிருக்கேன். சம்சாரிகளுக்கு மிக முக்கியமான குறை என்ன? ஆதிசங்கர் சொல்லுறார். எனக்கு ஆதிசங்கருக்கு பிடிக்கும்ன்றதுக்கு ஒரே காரணமே அதான். நான் அது எனக்கு என்ன மனசில் பதிஞ்சு விட்டது மாதிரி முதலேருந்து என்னன்னா, அவர் தான் அதை எம்பசைஸ் கொடுத்தார். என்னன்னா இக்னரன்ஸ், அறியாமை. நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது அறியாமை தான். மொத்தமான ஒரு அறியாமை, பிரம்மத்தை பற்றி அறியாமைன்னு ஞாபகம் வச்சுங்க. அறியாமை என்றால் சப்ஜெக்ட் அறியாமை, சாதாரண விஷயம்லாம் விட்டுருக்காது, லௌகிக விஷயம்லாம் விட்டுருக்கோம். பிரம்மத்தை பற்றி அறியாமை அது முதல் ஒழிடான்னார் ஆதிசங்கர். அது விச் வாஸ் அக்ரீட் டு பை அதர் பீப்புள் ஆல்சோ. அப்புறம் அதனால் நம்பர் 1 அது சொல்லிட்டார். அறியாது ஒழிதல். நமக்குள்ளே இக்னரன்ஸ் இருக்குது. ஒருத்தர் இக்னரன்ஸ் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும், அது வேறு. கம்பேரிட்டிவ் இக்னரன்ஸ் இல்லை. நான் சொல்றது அப்சல்யூட் இக்னரன்ஸ் சொல்கிறேன். இக்னரன்ஸ் சம்சாரிகளுக்கு போன்று அறிவு. 2வது அவதரித்து கண்ணுக்கு இலக்காய் பாசுரம் விட்டு பேச நிலமின்றிக்கே இருத்தல். அதாவது பகவான் அவதரிச்சு கூட அவரை பற்றி பாடி போதா அந்த அவதாரங்களை படித்து பார்த்ததுனால தெரியும். ஒரு சில பேர் தான், மற்ற நாள் தெரியல. அதுக்கு 3வது பாயிண்ட் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சிசுபாலன் பொருளையோர் ஒன்று நம்மிலே ஒருவன் என்று தாழ்வாக பேசி முடிந்து போதல். சிசுபாலன் தானே திருப்பி கிருஷ்ணன் அட்டாக் பண்ணி என்ன பண்ணான்னா, நம்மளை மாதிரி அவர் கை கால் உருக்கியா என்ன நம்மளை வசதி அப்படின்னு கேட்போம். இப்படியே எல்லாரும் சொல்லி அவர் எவ்வளோ அட்டாக் பண்ணோம் கிருஷ்ணன் அட்டாக் பண்ணிட்டே இருப்பார். கடைசியில் சக்கரத்தை விட்டு போட்டு முடிந்து போதும். ஆச்சா, இப்படியெல்லாம் விஸ்வரூபத்தில் அர்ஜுனனை போன்று நீச்சி நீராதல் இன்றைக்கே இறைவனை போன்றவர் ஆதலின், அதாவது இவ எல்லாரும் போல இல்லாமல் ஆழ்வார் சொல்லி நான் இவ எல்லாரும் போலாம் இல்லை. ரைட் ஃப்ரம் டே 1, ரைட் ஃப்ரம் மினிட் 1, ரைட் ஃப்ரம் செகண்ட் 1 டில் நவ் ஒன்றை பாராட்டு போகிறது ஒன்று தான் நான் செஞ்சுருக்கேன். இவ எல்லாரும் அவங்க தடுமாறிருக்கா. எல்லாரும் நான் தடுமாற்றமே இல்லை, நீ தான். ஆகவே எனக்கு என்ன குறையே கிடையாது. எனக்கு நான் ஸ்டாப் இதை பார்த்து தான் நான் நினைக்கிறேன். இது மாதிரி பாசங்களை ஆழ்வார் நினைக்கிறேன் இல்லை, அது பெரியவா சொன்னது தான். ராமானுஜருக்கு தைலதாரா கொண்டு வந்தார். தைலதாரான்னா என்ன? கண்டினியூஸ் அன்இன்டரப்டட் தாட் அபவுட் காட், அபவுட் நாராயணம். அது இதாக காரணம். அது இருந்தாலே மனசுக்கு நிம்மதியாயிடும், குறை வேண்டியிருக்கும். நமக்கு அதுக்கெல்லாம் எங்கே சார் டைம் இருக்குது அப்படின்னு கூட அந்த பாயிண்ட் சொல்கிறா பாருங்க. கண்டா நம்பர் 1 நாஸ்திக்கு நான் சொல்லுவோம். அவளை
நம்பர் 1 நாஸ்திகர் நமக்கு நம்ம மனோபால மாமன் சொல்றாரு இல்லையா, ஆஸ்திக நாஸ்திக நாஸ்திகர்கள் 3 வெரைட்டி சொல்ற 3 தடவை சொல்றாரு. நம்மளாம் ஆஸ்திக நாஸ்திகர்கள் தான். யார் எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டியோ ஆஸ்திகர், சில ஆப்பர்ச்சுனிட்டி நாஸ்திக மாதிரி பேசுவோம். என்னப்பா அப்புறம் போய்க்கலாம்ப்பா கோயிலுக்கலாம் அப்படின்னு அப்படி சொல்ல மாட்டோமா? ஏதோ போயிட்டே விஷயம் அது மாதிரிலாம். அதுதான் இவர் சொல்கிறார் இந்த பாசத்தில். அடுத்தது 2வது பாசம். நான் அன்றைக்கே எத்தனை சொன்ன மாதிரி எனக்கு மனசாட்சி என்னன்னா, நானே சில பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் தான் எழுதியிருக்கேன். அதுலேயும் சில பாயிண்ட் தான் சொல்ல வேண்டியவருக்கு நிர்பந்தத்தில் இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. எல்லாராலுமே இன்றைக்கி எல்லாராலுமே எல்லாத்தையும் சொல்ல முடியல. ஏன்னா அதுக்கு டைம் கான்ஸ்டன்ட் தான். ஒரு தடவை நம்ம 1000 மாதம் முதல்ல படிச்சிடுவோம், ஐடியா வரட்டும் அப்படின்னு பார்க்குறேன். அதுக்காக எல்லோரும் தெரியிட்டு. ஏன்னா இதுவே நீங்கள் எவ்வளோ ஞாபகம் வச்சுருங்க, நான் எவ்வளோ ஞாபகம் வச்சுருங்க எனக்கே தெரியாது. நம்ம 1000 மாதம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சோம்னா 100க்கு 5 மார்க் 2 மார்க்காக வாங்குமான்னு தெரியாது. ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கும் ஃபிலாசபிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, சப்ஜெக்டில் கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லலாம், இல்லை கொஞ்சம் மாற்றினா கூட அப்படியே ஆப்போசிட் ஃபிலாசபி வந்துடும், வேற ஒரு அத்வைதம் வந்துடும், ஏதாவது சொல்லிட்டு நமக்கு தெரியாது, நம்ம அறியாமல் சொல்லுவோம். உறைவியல் தடம் கடல் கோள் அரவு ஏறி தன் கோல செந்தாமரை கண் உறைபவன் போல ஓ யோகு பிறந்த ஒளிமணி. பாருங்க, இது இந்த பாசம் எதுக்குன்னா, போன பாசனம் திரு அவதாரம், போன வருஷத்தில் திரு அவதாரம், திரு ஆபரணங்கள் அது எல்லாத்தையும் அனுபவிச்சார். இப்போ வடிவழன் செந்தாமரைக்கன் உறைவன் போல. அடுத்தது ஒரு யோகு பிறந்த. யோகுனால என்னது அர்த்தம்? பார்க்கடல், யோகம், நித்திரை, யோக நித்திரை. அதுக்கு எவ்வளோ ஒருத்தர் நமக்கு அர்ச்சாதாரத்தில் பல இடங்கள் இருந்தால் கூட நமக்கு யோகம்தான் பார்க்கடல். யோகு பிறந்த அப்படின்னா அதை என்ன சொல்றாருன்னா, சிந்தனை யோகத்தில் யோக நித்திரைன்னா காத்தலுக்காக, அடியாரை காத்தலுக்காக எப்போதும் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய யோகத்திலே இருப்பவர் பகவான் பார்க்கடல்ல. அதனால் படுத்துட்டு இருக்கார், கண்ண மூடிட்டு இருக்காருன்னா அது ஒரே தாட் தான். நம்ம படைச்சிட்டோம், இவாளை எப்படி காப்பாற்றுறது, எப்படி, அது பெரிய ஹிஸ்ட்ரி. நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன், எத்தனை விதமாக பகவான் ட்ரை பண்ணிருக்கார் இன்னைக்கு வரையில் உலக அப்படின்னா பார்த்துருக்கேன். எவ்வளோலாம் ட்ரை பண்ணிருக்கார் அப்படின்னா அப்படி அதை மீறி இன்னும் கலியுகம் மோசமாக போயிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் பின்னால் வரும், பின் பாசம் அடுத்த பாசம் சொல்கிறேன் பாருங்க. பிறந்த ஒளிமணி வண்ணன் கண்ணன் கரை அணி மூக்குடை புள்ளை. வேடனுக்கு அதிக ஆபரணமா, கரை நிறைய கரைப்படுத்து, அந்த கரையே அவருக்கு ஆபரணம். அந்த மூக்குடை புள்ளை வடாவி அசுரை காய்ந்த அம்மான். இந்த அம்மானுக்கு பாருங்க, இந்த இடத்துல அம்மான்னு ஒரு பல இடங்கள் வரும். ஒவ்வொரு இடத்துலையும் அம்மானுக்கு அர்த்தங்கள் வேற இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கணும். இந்த இடத்துல பகவானை பற்றி அம்மான்னு வரைச்ச நிர்உபாதிக சேஷி அப்படிங்கிறார். நிர்உபாதிக சேஷி, சேஷின்னா தலைவன். நிர்உபாதிக சேஷின்னா ஒரு செயற்கையான தலைவன் இல்லை, இயற்கையான தலைவன். தலைவன்றது உங்களுக்கு தெரியும், அது விலைக்கு சொல்ல வேண்டாம். உலகத்தில் எவ்வளோ லௌகீகத்தில் பார்த்துருப்பாங்க, எவ்வளோ பேர் தலைவனாக ஆக்கப்படுகிறார்கள், எவ்வளோ பேர் இயற்கையாக தலைவனாக ஆகிறார்கள். லௌகீகத்தில் நேச்சுரலாக லீடராக வருது எப்படி, ஆர்டிஃபிஷியலாக லீடர் ஆக்கிறது எப்படி. பகவானை பொறுத்தவரை இருந்து அவர் நிர்உபாதிக சேஷி அப்படின்னாக்கா இயற்கை தலைவன் அப்படிங்கிறார். அதுதான் இந்த இடத்துல அம்மானுக்கு அர்த்தம். யான் ஒரு முட்டிலனே நிறைய புகழ் ஏற்றியும் பாடியும் ஆடியும் யான் ஒரு முட்டிலனே. பகவானை பற்றி புகழ்ந்து பாடி ஆடி யான் ஒரு முட்டில், எனக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு தைரியமாக அவர் சந்தோஷமாக சொல்கிறார்.
அதாவது நிருபாதி சேஷின்னா காரணம் பற்றி வந்த தலைவன் நல்லன், இயல்பா தலைவன். இத்தகைய பாதுகாத்தலால் குறைவற்ற புகழை பிரீதியின் மிகுதியாலே ஏற்றியும் பாடியும் பக்தி பரவசத்தால் இருந்த இடத்தில் இராமல் ஆடியும் வாழ்கின்ற நான் பகவானுடைய இன்பத்திற்கு ஒரு தடையும் உடையே நல்லேன். அந்த தடை என்னன்னா பகவானுடைய இன்பத்துக்கு தடை இல்லை. இது நாங்கள் அதை நாம் இருந்தாலும் நீங்கள் மறக்கக்கூடாது. ஏன்னா என்னன்னாக்கா பகவானுடைய இன்பம் தான் நம்முடைய குறிக்கோளே. நம்முடைய இன்பத்துக்கு நம்ம எதுவுமே செய்யலை. பகவான் மகிழ்ச்சி தான், அந்த மகிழ்ச்சியே நமக்கு மகிழ்ச்சி வரலாம். அதுதான் பிரைமரி ப்ரெஷர், டெரிவேட்டிவ் ப்ரெஷர் அப்படின்னு வச்சுக்கணும். அது பகவான் இன்பத்துக்கு தடையில்லாமல் நான் ஆடுகிறேன் பாடுகிறேன் அப்படின்னு சொல்ல போகல. எனக்கு அடுத்தது முட்டியில் பல்போகத்து ஒரு தனி நாயகன் மூலருக்கு உரிய கட்டியை தேனை அமுதை நன் பாலை கனியை கரும்பு தென்னை மற்றவிழ் தன் அந்துழாய் முடியானை வணங்கி, எல்லாமே சாதாரண வார்த்தைகளாம். அந்துழாய் முடியானை வணங்கி அவன் திறத்து பட்ட பின்னை இறையாகிலும் யான் என் மனத்து பரிவீலனே. பரிவீல்னா துக்கம். இந்த இடத்துல துக்கம்னு அர்த்தம். எனக்கு துக்கம் இல்லை அப்படின்னா, இறையாகிலும்னா சிறியதாகிலும் அர்த்தம். இறைனா இந்த இடத்துல சிறியது சின்னதாக இருந்தாலும். பட்ட பின்னை அப்படின்னா சொரூபம். அதாவது சொரூபம் என்ற வார்த்தைக்கு நீங்கள் நல்ல ஞாபகம் அடிக்கடி வரும். பகவானுக்கு சொரூபம் உண்டு, உங்களுக்கு எனக்கு சொரூபம்னா இயல்புன்னு அர்த்தம், உங்கள் தன்மை. நம்முடைய இயல்பு என்ன? நம்முடைய என்ன? அந்த ஆத்மா இயல்பு பகவானுக்கு அடிமையாக இருக்கிறது தான் நம்முடைய இயல்பு. அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவத்துடைய அடிப்படை கொள்கை. அந்த இயல்பு அவன் இது சிறியதாகிலும் யான் என் மனத்து துக்கம் இல்லை அப்படிங்கிறார். எனக்கு அவங்ககிட்ட வழங்குறத எனக்கு எந்த துக்கம் கிடையாது. அதாவது இந்த இடத்துல அந்த பரம்பொருள் தைத்திரிய உபனிஷத்தில் எப்படி சொல்லிருக்கான் பாருங்க. இந்த மூலருக்கு உரிய கட்டியை தேனை அமுதை பாலை கனியை கரும்பு தென்னை மற்றவை தன்னம்மன் திருத்துழாய் முடியானை அவ்வளோ தூரம் சொல்கிறார. தைத்திரிய உபனிஷத்தில் ஒரே லைன். அந்த பரம்பொருள் சுவை உருவம் சர்வரச எல்லா ரசங்களும் உண்டான எம்பாடிமெண்ட் ஆஃப் ஆல் ரசம். அப்படியே பகவான் அப்படின்றது வேதங்களில் சொல்லுகிற மொழி. அதுதான் இவர் எல்லாருக்கும் புரியறதுக்காக பாலை கனியை தேனையும் சொல்கிறார். அப்புறம் என் மனத்து பிரிவிலன், இந்த ஆத்மாவானது ஆனந்த உருவமான பரம்பொருளை அடைந்து ஆனந்தத்தை அடைந்திருக்கிறது என்கிறபடியே பரமபதத்திற்கு சென்றால் பூர்ண அனுபவம் பண்ணலாவது இங்கேயே இருந்து குறைவற்று அனுபவிக்கிறேன் என்பதனால் எனக்கு மனத்தின் துக்கம் உண்டோ? இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆழ்வாருடைய நல்ல பாயிண்ட் இது. இந்த ஆழ்வாருடைய பாயிண்ட்டை இன்ஃபேக்ட் நான் ஒரு இடத்துல பேசினேன். என்ன பேசினேன்னா, திருவாய்மையில் எதிராக நம்பர் 1 ஒரே பாயிண்ட் சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா என்ன பாயிண்ட்னாக்கா, ஒரு பாயிண்ட் இருக்குது சொல்கிறது கஷ்டம், ஒரே பாயிண்ட் சொல்ல கஷ்டம். ஏன்னா ஏராளமாக பாயிண்ட் சொல்லுறாரு. நான் என்ன சொல்லுவேன்னா, கலியும் கெடும் கண்டுகொண்மீன், அதான் நான் சொல்லுவேன். தெரியாதா? கலியும் கெடும் கண்டுகொண்மீன் அந்த 10 மாதம் இருந்த அது பின்னால் வரப்போகுது. மின்னும் மண்ணும் ஆழ்வரே என்ன, அதாவது இவ்வளோ சொல்ற ஆழ்வார் சொல்றாரு பரவாயில்ல. He alone advocates the idea, இதான் வைகுண்டம். வைகுண்டம் தனியா இருக்கு, இதான் வைகுண்டம். நான் இது வைகுண்டம் சொல்றேன். இதான் இந்த என்ஜாய்மெண்ட் இருக்க பகவானை புகழ்ந்து நீங்க உட்காந்துருக்குமே. ஆஞ்சநேயர் சொல்லியா, வரும்போது கூட்டா வரமாட்டேன்,
நீங்க இருந்த இடம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அது மாதிரி நம்மாழ்வார் வந்து பகவானை பாடிட்டு இங்க இருக்கும் பாரு. அதான் தொண்டரிப்புழையாளர் சொல். தொண்டரிப்புழையாளர் கூட அச்சுவை பெண்ணும் வேண்டேன் அப்படின்னு சொல்ற இல்லையா? இச்சுவை தவிர அச்சுவை பெண் வேண்டும். இச்சுவைன்னா என்ன? இங்கேயே அச்சுவை வைகுண்டத்தை ஆளக்கூடிய அந்த பெருமை புத்தோட வேண்டாம். இங்க ரங்கநாதரை வந்து நான் அவெல்லாம் அப்படி ஹிட் பண்ணி அது மாதிரி சின்ன சின்ன விஷயமா சொன்னதெல்லாம் ஆழ்வார் பின்னால் பார்த்து சொல்லக்கூடாது. இது கலியும் கொள்ளும் கண்டு கொள்ளும் இல்லை, வெரி ஃபிக்ஸாக சொல்லலாம். அது பின்னால் வரப்போறது இதை இங்கே ஹிண்ட் பண்ணுறாரு. என்னன்னா என் மனத்து பதிவின் துக்கமே இல்லை. என்னன்னா பரமபதத்திற்கு சென்றால் பூர்ண அனுபவம்ன்றது வாஸ்தவம் தான். பரமபதம் தான் பூர்ண அனுபவம். இருந்தாலும் இங்கேயே இருந்து குறைவற்று அனுபவிக்கிறேன். நான் இங்கேருந்து குறைவற்று அனுபவிக்கிறேன். என்ன காரணம்னா பகவானை பற்றி இவ்வளோ சொன்னார இது சொல்லி பாடி 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 என்ன நம்மாழ்வாடி கைங்கரியம் என்ன? வாசிக கைங்கரியம். வாசிக கைங்கரியம்னா பாசனங்கள் மூலமாக செஞ்ச கைங்கரியம். ஒருத்தருக்காக கைங்கரியம் பண்ணுவான், அது வாசிக கைங்கரியம் பண்ணுறான். அதனால் அதுதான் இந்த இடத்துல என் மனத்துக்கு பரிவீரனாகவே எனக்கு துக்கம் கிடையாது, துக்கமே கிடையாது. துக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி. நான் வந்து இதை பல இடத்துல சொல்லியிருக்கேன். அன்றைக்கி டாக்டர் பேசினார், அன்பழகனுடைய மாப்பிள்ளை டாக்டர் பேசினார். வேர்ல்டு பிரான் இன்னும் காரணம் சொன்னார் சோகத்துக்கு இல்லை. நான் பேசிட்டு சொல்லிட்டேன் ஒரே 100% விஸ்வாசம் மகா விஸ்வாசம் பகவான் மேலே இருந்தாக்க துக்கமே இருக்காதுன்னு சொல்லிட்டு. வேற வேணா துக்கம் நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து அப்போ பகவான் மேலே அவநம்பிக்கை கொள்கிறோம். அதனால துக்கம் வருது. என்னுடைய ஃபோம் வியூ. நான் கூட சொத்து மருத்துவப்பட்டேன்னு நானே முட்டாள் நடத்தம் ஆகிட்டேன். அந்த சமயத்தில் முட்டாள் அர்த்தம். அதாவது துக்கம் என்பது அடிப்படையே அந்த விசுவாசத்தில் ஒரு களங்கம் இருக்குன்னு அர்த்தம். மகா விஸ்வாசத்தில் நமக்கு களங்கம் இல்லாமல் வந்து இருந்தாக்கா நமக்கு துக்கம் என்பது வாழ்க்கையிலே கிடையாது. ஏனென்றால் எப்போ நம்ம வந்து எல்லாம் கர்மாதான், எல்லாம் அவன் செயல் தான் அப்படிங்கிறது அழுத்தமாக நம்ம நம்பாத வரையில் நம்ம எல்லாம் துக்கப்பட்டு இருக்க வேண்டியதுதான். ரெண்டாவது கர்மாவால் நமக்கே தெரியும் காஸ் அண்ட் எஃபெக்ட் நல்லா தெரியும். ஒரு பாலை செவுத்து அடித்தா திரும்பி நம்ம தான் வந்து அடிக்கும். நம்ம பால் அடிச்சுட்டு திரும்ப கூட நான் நடத்துவோம் மேலே. நம்ம பாலை ஒன்றைக்கு அடிச்சோமோ திருப்பி வந்து அடிக்கணும், 100 நாள் அடிக்கும். அது நமக்கு தெரியாது, நம்ம உடனே அடிக்கும். அதனால் காஸ் அண்ட் எஃபெக்ட் உண்டு எப்பவுமே. நம்ம அந்த கர்மாவை நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? துக்கம்ன்றோம். துக்கம் என்னது? துக்கன்றே கிடையாது, எல்லாம் துக்கன்றே கிடையாது. விஸ்வாசம் இருந்தால், மகா விஸ்வாசம் இருந்தால் பகவான்கிட்ட துக்கம் கிடையாது. இதான் வைகுண்டம், வேறு வைகுண்டம் தனியாக ஒன்றும் கிடையாது. அதுதான் இந்த சொல்கிறோம். கருவின்றி வாணனை காத்தும் என்று அன்று படையோடும் வந்து எதிர்ந்த திரிபுரம் செற்றவனும் மகனும். சுப்பிரமணியரை பற்றி ஃபஸ்ட் டைம் இங்கே வருது. சுப்பிரமணியன் பேர் வரல. சுப்பிரமணியன் சிவபெருமானுடைய பிள்ளை. சுப்பிரமணியனை பற்றி வேதங்களை கிடையாது, பின்னால் வரும். மகாபாரதத்தில் வர சுப்பிரமணியனை பற்றி வருது. இந்த இடத்துல சுப்பிரமணியன் பேர் சொல்லவர். சிவபெருமானை பற்றி சொல்லிட்டு மகன்றார் சுப்பிரமணியம். ஏன்னா அது கதை, அது ஒரு புராண கதை. கிருஷ்ண பரமாத்மானுடைய பேரன் பிரத்யும்னுடைய பிள்ளை. கிருஷ்ணனுடைய பிள்ளை வந்து பிரத்யும்னுடைய பிள்ளை வந்து அனிருத்தன். அவன் உடம்பு ஜெயிலில் வச்சிடறான் வானன்ற. அப்புறம் கிருஷ்ணனை போய் படையெடுக்கிறார், சண்டை போடுறார், பேரனை மீட்டு வர்றார். கிருஷ்ணனுடைய போட்ட சத்தத்தில் சிவபெருமான் மயக்கம் வந்துடுறது, எழுந்து ஓடியே போயிடுறார். வானனை காப்பாற்றுறேன்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு சிவபெருமான் ஓடி போயிடுறார். அந்த கதையை இங்கே சொல்கிறார். அந்த கதையை சொல்லிவிட்டு ஒரு சிறை புள்ளை கராவிய மாயனை ஆயனை பொன் சக்கரத்து அரியணை அச்சுதனை பற்றி யான் இறையேனும் விளையிலேனே. அப்படிப்பட்டவன் தான் நான் எடுத்துப்பேன். ஓடி போயிட்டு நான் நம்புவேன். நான் சிவபெருமான் வந்து வாரனை காப்பாற்றுறேன்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணர்கிட்ட தோற்று போய் ஓடி போயிட்டார். தன்னுடைய பேரை மீட்டுன்னு வந்துட்டார். அச்சுதனைன்ற அதுதான். அந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்த மாட்டேன். இங்கே எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது பகவானுக்கு. அந்த கதையில் என்ன அர்த்தம் அதுக்கு ஒரு வார்த்தை கேட்பேன். அச்சுதன்னா கைவிடாதவன், நழுவு விடாதவன் அர்த்தம். அவர் தான் பிடிப்பேன். அவன் நழுவு விட்டு போயிட்டானே, நான் நழுவு விடாதவன், அவன் நான் பிடிச்சிக்கிறேன். யான் இறையேனும் இடரில்லை, நான் தான் என் இடரே கிடையாது அப்படிங்கிறார். அடுத்த பாசம்.
இன்னும் கூட நிறைய வார்த்தைகள் அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்லலை. அங்கேயும் வார்த்தை வந்து பாருங்க, என்ன பாட்டுறேன் 49 அக்னிகள். அந்த 49 அக்னிகளையும் கிருஷ்ணன் தோக்கடிக்கிறார் அங்கே பாரில். அது பெரிய பெரிய புராணம். அது ஒரு 10 பக்கம் 8 பக்கம் வரும் அந்த புராணங்களில். அவர் ஒரு வழியில் எழுதிட்டாருங்க. அடுத்து 5வது பாசுரம் இல்லையா? இதர் இன்றியே ஒரு நாள் ஒரு பொழுதில் எல்லா உலகம் கழிய படர்புகள் பார்த்தனும் வைதீகனும் உடனேரத்தின் தேர்கடவை சுடர் ஒளியாய் நின்ற தன்னுடைய ஜோதியில் வைதிகன் பிள்ளைகளை உடலுடன் கொண்டு கொடுத்தவனை பற்றி ஒன்றும் துயரில்லேனே அப்படிங்கிறார். அதை வந்து இதுவும் ஒரு புராண கதை. உங்களுக்கு இந்த புராண கதை தெரியுமான்னு தெரியாது. அதாவது ஒரு கிருஷ்ணர் வந்து மேலே பக்தி கொண்ட ஒரு வைதிக பிராமணனுக்கு குழந்தை பிறந்துகிட்டே இருந்தது. 3 குழந்தை 4 குழந்தை பிறந்தா காணாம போயிடுது. குழந்தை காணாம போயிடுது. வைதிகன் கிருஷ்ணர்கிட்ட அதுதான். வைதிகனை தன்னுடைய தேரில் ஏற்றிக்கிறார். அர்ஜுனனை ஏறுறான். 3 பேரும் அவர் என்ன செய்தார், நேராக வைகுண்டத்துக்கு போய் பார்த்தா அந்த குழந்தைகளை பிராட்டி கொஞ்சம் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் மீட்டு கொண்டு வந்து பிராமணனை கொடுத்து பிராமணனை காப்பாற்றுறார். அந்த கதையை இங்கே சொல்கிறது அவ்வளோ. அவ்வளோதான் அந்த கதை. இந்த வைதிகன் பிள்ளைகளை உடலுடன் கொண்டு கொடுத்தவன் அப்படியே பாடியிலி அடிச்சுன்னு விட்டார். அந்த பசங்க அடிச்சுன்னு விட்டார் என்று. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன துயர் அப்படிங்கிறார். என்ன மீனிங்னா பாருங்கோ, பற்றி ஒன்றும் துயர் இல்லையனே அப்படின்றதுக்கு அர்த்தம் பாருங்க. பற்றி ஒன்றும் துயர் இல்லையனே கடைசி வார்த்தை. கடலில் நீரை மலையின் மேலே ஏற்றுமது வருத்தம் உள்ளது. இந்த உண்மையில நான் சொல்றேன், பக்தி இருந்தால் கூட எனக்கு இந்த மாதிரி எப்படி பாஷை பக்தியும் அறிவும் சேர்த்து தான் இந்த மாதிரி பாஷை அமைக்க முடியும். வெறும் பக்தி அமைக்க முடியாது. ஞானம் பக்தி மயவர மனிதம் பெற்றான்னு சொல்லிட்டார் இல்லையா? அது வச்சுட்டு ரெண்டுத்துடைய காம்பினேஷன் இதுன்னா நம்ம வருதோம். ஏன்னா இங்கே பாருங்க என்ன சொல்கிறார் பாருங்க. பற்றி ஒன்றும் கடலில் நீரை மலையின் மேலே ஏற்றுமதுவே வருத்தம் உள்ளது. மலையிலே உள்ள நீரை கடலுக்கு கொண்டு வரும் என்று ஒரு வருத்தம் இல்லையே. இங்கேருந்து மலை மேலே தண்ணி எடுக்கும்போது கஷ்டம். அங்கே தண்ணி கொட்டா அப்படியே கொட்டிடலாம். தண்ணி விட்டக்கா பவுடே வந்துட போகிறது இங்கே. அப்படியே அங்கு புக்காரை இங்கே மீட்கையாவது இது அவன் திருவுள்ளத்துடன் சேராதது. இங்குள்ளாரை அங்கே கொண்டு போக அவன் திருவுள்ளத்துடன் பொருந்தும். புத்திரன் நிமித்தமாக விரும்பியதை போன்று அன்றி சொரூபத்திற்கு தகுதியாக அவன் திருவுள்ளத்திற்கு பொருந்தின செயலை ஆசைப்பட்ட எனக்கு ஒரு துக்கம் உண்டோ? உண்மையில இந்த காம்பினேஷன் ஆஃப் நம்மாழ்வார நம்பில் இருக்க டெரிஃபிக்கல் காம்பினேஷன். அது என்னன்னாக்கா, பெருமாள் வந்து அங்கே போய் வைகுண்டம் போய் கொன்றார் மேலேருந்து கீழே. நான் வந்து இங்கேருந்து அங்கே போகிறேன். எங்கே மேலே கொன்றார். வைகுண்டம்ன்றது இங்கே கொன்றார். அது அவனுடைய திருவுள்ளத்துக்கு ஒவ்வாது. யாருக்கு? பகவானுடைய திருவுள்ளத்திற்கு. வைகுண்டத்தில் யாரையும் ஆட்சி போனால் பகவானுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அதுவே நீ செஞ்ச, அங்கே கொண்டு வந்த. ஆனால் இங்கேருந்து போகிறது தான் முக்தனை, இங்கேருந்து முக்தனாக்கி ஆசைம் போது தான் உங்களுடைய திருவுள்ளம். அதனால் அந்த நான் ஆசைப்பட்றேன். அதனால் இது பாசிபிள். ஒரு இம்பாசிபிள் திங்கே நீ செஞ்சுருக்க. வைகுண்டத்துக்கு போய் ஆயிஷம் வந்திருக்க. அது இம்பாசிபிள். நாட் ஓன்லி ஹைலி இம்ப்ராபபிள் மட்டும் இல்லை, ஹைலி இம்பாசிபிள். இது அதுவே நீ செஞ்சுருக்க. அது உன் திருவுள்ளத்துக்கு ஒத்துக்காது. அப்படி நீ கொண்டு செஞ்சுருக்க. ஆனால் உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பக்தர் இங்கே ஆயுஷம் போகிறது. அதுதான் நான் கேட்குறேன் அப்படிங்கிறேன். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்றும் துயல் நீ கொண்டு உடலுடன் கொண்டு கொடுத்தவனை பற்றி ஒன்றும் துயல். அவனை பற்றினேன். அவனை பற்றதுனால எனக்கு என்ன துயல்? அங்கேயே செஞ்ச இம்பாசிபிள் திங்க கொண்டு செஞ்சவனுக்கு நான் பற்றி விட்டேன். ஆகவே எனக்கு துயல் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் பகவானே. அந்த இடத்துல எப்படி சொல்கிறார் பாருங்க. அடுத்தது
வேலையில் சுடர் ஒளி தன்னுடைய ஜோதி நின்ற வண்ணம் நிற்கவே, இங்கே ஜோதி என்றது விக்கிரகம், பகவானுடைய விக்கிரகம். நிற்கவே, நின்றவனை நிற்கவேன்னா அங்கு நின்றவனை இங்கே நிற்க, இங்கே நின்றவனை பராமரித்து நிற்கவனை இங்கே அச்சாத நிற்க வச்சிடணும், நம்ம நிற்க வச்சிடறோம். நிற்கவே துயரின் மலியும் மனித பிறவியில் தோன்றி கண் காண வந்து வேதங்கள் செய்து தன் தெய்வநிலை உலகில் புக வைக்கும் அம்மான். அதாவது தெய்வநிலைன்னா பரமபதம், விக்கிரகம் இங்குள்ளார் வைக்கும் அம்மான். உயரமில் சீர்கண்ணன், சீர்கண்ணன் மறுபடியும் சீர்கண்ணா குணங்களுடைய கண்ணன். மாயன் புகழ் சுற்ற யான் ஒரு துன்பம் இல்லனே அப்படிங்கிறார். பரமபதத்திலே நடையாடக்கூடிய இவ்வுலக சம்பந்தம் இல்லாத விக்கிரகத்தை சம்சாரிகளுக்கு தெரிவித்தது அங்கு உள்ளாரோடு சம்பந்தம் இங்கு உள்ளாரோடும் ஒத்திருக்கையாலே தன் தெய்வ நிலை புக உயிக்கும் அம்மா என்கிறார். அதாவது ரெண்டும் ஒத்திருக்கு, ரெண்டு என்னக்கா பரமபதத்தில் நடையாடக்கூடியதும் சம்சாரிகளுக்கு தெரிவித்தது அப்படின்றார். அதில் ஓர் துன்பமிலன் இவ்வுலக சம்பந்தம் இல்லாத திவ்யமங்கல விக்கிரகத்தை கொண்டு இவ்வுடம்போடே அணையலாம்படி அவன் கிட்டுவன் ஆயிற்ற பின்பு நான் சரீரத்தை விட்டு அங்கே போய் அவ்வுடம்போடே அணைய வேண்டும் என்றால் எனக்கு அவன் அருமைப்படுத்துவானோ? அது என்ன கஷ்டம் அவனுக்கு அப்படிங்கிறார். அது என்ன கஷ்டம் அருமைப்படுத்துனா? இஸ் இட் இம்பாசிபிள் ஃபார் ஹிம்? நான் உடம்பை விட்டு நான் வரேன்றாங்க. ஏன் உடம்பை விட்டு வரேன்னா அது உங்களுக்கு பாயிண்ட்லாம் பின்னால் வரும். இதில் திருக்கண்ணபுரம் பாசத்தில் வரும். அந்த உடம்பை விட்டு போகிறத பற்றி பெரிய ஃபிலாசபி. அடுத்த பாசனம் 7ஆம் பாசனம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. எஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலாசபி. இதை நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா இது 2 மணி நேரம் சொல்ல வேண்டிய பிரசங்கம், சொல்ல வேண்டிய பாசனம் வேண்டாது. ஆனால் நான் ஜஸ்ட் டென் யூ ஹிண்ட். துன்பமும் இன்பமும் ஆகிய செய்வனையாய் உலகங்களுமாய் இன்பமில் வெண்ணரகாகி இனிய நல் வான் சொர்க்கங்களுமாய் மண்பல் உயிர்களும் ஆகி பலபலமாய மயக்குகளால் இன்புறும் இவ்விளையாட்டுடையானை பெற்று கம்பரை பத்ராயினர் விளையாட்டுடையான் கம்பரை இல்லையா? முதல் பாசனம் அழகிலா விளையாட்டுடையான் முதல் பாசனமே. விளையாட்டுடையானை பெற்று ஏதும் அல்லல் இல்லனே. அந்த இன்புறும் பலபல மாய மயக்குகளால் இன்புறும் இவ்விளையாட்டுடையானை பெற்று ஏழுமில் அல்லல் இல்லனே. இதை நான் படிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பாசுரம். எனக்கு மெயின் அர்த்தம் மட்டும் வாசிக்கிறேன். அதாவது பலபல மாயக்கு மட்டும் கணக்கு இல்லாததான பிரகிருதியின் விகார முகத்தாலே உண்டான மக்களுடைய மதிமயக்கங்களாலே ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. கணக்கில்லாதான பிரகிருதியின் விகார முகத்தாலே உண்டான மக்களுடைய மதிமயக்கங்களிலே 6 மீனிங் அர்த்தம் உண்டு. மயக்கங்களாலே பிரீதிக்கு இடமான விளையாட்டுகள் உடையவனை பெற்று, பிரீதிக்கிடமான விளையாட்டுடையவனை பெற்று இவற்றை தன் பேரொருளால் காக்க நினைத்தால் அது இவற்றுக்கு விருப்பமில்லாதாய் இருக்கும் இறப்பு. என்ன இந்த அர்த்தங்களை விட இந்த வேர்ட்ஸு, இந்த ஃபிலாசபி என்ன சொல்றாருன்னா, பிரீஃபா சொல்றேன். பலவிதமான உருவங்கள், ஜீவராசிகள்
குணங்கள் உடைய பலவிதமான படைப்புகள் படைச்சாச்சு. இதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வச்சுங்கோ. இதான் நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை. லீலா ரச மாத்திரமே தவிர வேற ஒன்றும் இல்லை. லீலா ரச மாத்திரமே தவிர வேறொன்று இல்லை. அவருக்கு ஒரு லீலை, லீலா விபூதி. இது லீலை. ஏண்டா படித்தாலும் எனக்கு லீலை. ஆனால் அப்படி என்ன செய்கிறாருன்னா பகவான் தன் பேருளால் இந்த மக்களை காக்க நினைத்தால் அது இவற்றுக்கு, அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் விருப்பமில்லாததா இருக்கும் இருப்பு காப்பாற்றா நம்ம காப்பாற்ற உடம்ப மாட்டோம். இருக்கும் இருப்பு இறைவனுக்கு நகைக்கு காரணமாய் அது பாசிக்கிறாங்க. நம்ம என்னென்ன செஞ்சு அவங்கள மீட்க பார்க்குறோம், அவங்களுக்கு முக்தி கொடுக்க பார்க்குறோம், காப்பாற்ற பார்க்குறோம், எல்லாத்தையும் அவங்க கேர் பண்ணால் அலட்சியமாக இருக்காங்க. அதை பார்த்து அவன் வந்து அழலை, அவன் சிரிக்கிறான். லீலை அவனுக்கு நகைக்கு காரணமாய் அவ்வழியாலே லீலாரசத்திற்கு காரணமாய் விட்டது. இதற்கு நேர்கோளான நேர்கருத்து இதுவே. எதுக்கு இந்த பரபர மயக்களால் அந்த விளையாட்டுடையானதுக்கு அர்த்தம் இதான் அப்படின்னு சொல்கிறார் நம்பிள்ளை. அதாவது கொடுத்த அறிவுதான் பொதுவாய், நமக்கெல்லாம் கொடுத்த அறிவு பொது. ருச்சி பேதத்தாலே வழி விலகி போய் கேட்டினை விளைவித்து கொண்டு இருக்கிறபடியே கண்டு நாம் ஒன்று நினைத்து செய்ய இவை ஒன்றை சூழ்த்து கொண்டபடியா கண்டாயே. நம்ம ஒன்று நினச்சி இதை படைச்சி இதெல்லாம் கொடுத்துருக்கோம், இதுங்கெல்லாம் இப்படி பண்ணுறத நம்மளை பார்த்து அப்படின்னு பிராட்டியை பார்த்து, என் பிராட்டி முகத்தை பார்த்து புன்முறுவல் செய்ய அது போல் வழிகாட்டாலே லீலாரசமாக முடியும் என்றபடி. லீலாரசம்னா தான் என்னன்னா, நான் வந்து ஒரு லீலைக்காக படைக்கிறேன், இந்த பூமியை படைக்கிறேன், எல்லாத்தையும் படைக்கிறேன், வேத சாஸ்திரங்களை படைக்கிறேன், எல்லாம் படைக்கிறேன். எப்படி எப்படியோ அதை காப்பாற்றுறதுக்கு நான் வேத சாஸ்திரங்களை படிக்கிறேன், ஆழ்வார்களை அனுப்புகிறேன், பெரிய பெரிய மகான்களை அனுப்புகிறேன், என்னென்னோ செஞ்சு நான் காப்பாற்ற முயற்சி பண்ணுறேன். இதுங்கெல்லாம் ஒன்றும் சரியாக வரல. எப்படி செஞ்சாலும் அது வந்து அந்த அந்த சம்சார பந்தத்திலே அழிஞ்சி அழிஞ்சி போயின்ட்டுருக்குங்க. அதனால் நாம் நினைத்து செய்ய இவை வேறு ஒன்றை சொல்லி கொண்டிருக்கிறனால என்பதை பிராட்டி முகத்தை பார்த்து சீக்கிரம் இப்படி இருக்கா பார்த்தியா அப்படின்னு சீக்கிரம் அது அவருக்கு. ஏன்னா இஸ் என்ஜாயிங் தட் ஃபன். என்னன்னா என்னதான் நம்ம செஞ்சாலும் நம்ம அப்படிதான் இருப்போம்னா, சொன்னீங்க பிராட்டி பசிக்கிறாரு காரணம் தெரியுமா உங்களுக்கு? பிராட்டி புருஷகாரம். என்ன பண்ணாலும் நீங்கள் ஏற்றுக்கோன்றவோம், என்ன பண்ணாலும் ஏற்றுங்க, புருஷகாரம் என்ன பண்ணாலும் ஏற்றுந்தான் ஆகணும் அப்படின்றவோம். சொன்னீங்க பார்த்தியா அப்படி இருக்கார் அப்படின்னு புன்முதல். அது ஒரு லீலை. அது ஏன்னா பகவானுக்கு இ டசன் கேர். இது லீலா ரச மாத்திரம். அவருக்கு ஒரே ஒன்று தான் லீலை. இவர் செஸ் விளையாடுறாம நம்ம விஷயம் விளையாடிட்டு இருக்காரு, அவ்வளோதான். இது வந்து பின்னால் வந்து எவ்வளோ பேர் காப்பிடிச்சிருக்காங்க இந்த பாயிண்ட்டை. ஷேக்ஸ்பியரில் ஸ்போர்ட் ஆஃப் காட், ஹோல் வேர்ல்ட் இஸ் எ ஸ்போர்ட் ஆஃப் காட் அப்படிங்கிறது. அது பெரிய சென்டென்ஸ் மறந்து போச்சு. நம்ம மனப்பாடம் வளைச்சிருந்தேன். எதில் வருது ஹேம்லெட்லேயே 12th night தெரியல, இதில் வருது ஷேக்ஸ்பியரில். அதனால் வந்து ஷேக்ஸ்பியர்லேயே அவர் ஸ்போர்ட் ஆஃப் காட், வேறு ஆல் பான்ஸ் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ், நம்மளாம் ஒன்றும் கிடையாது வேறு அப்படி. அவருக்கு அதை பார்த்து இஸ் என்ஜாயிங் தி ஃபன், அவ்வளோதான். நாம் என்ன சொல்ல, ஐயோ பகவான் பண்ணிட்டியா அவர் ஒன்று விளையாடி இருக்க ஒன்று பற்றி நீங்கள் வந்து அவர் பண்ணிட்டியான்னு அர்த்தம். நான் வந்து இது தூக்கி இதை போடுறேன் உடைக்கிறேன் செய்கிறேன்னா அது என்னை பார்த்து இந்த விளையாடுன்னு கேட்க முடியுமா? எனக்கு இது விளையாட்டு இட்ஸ் கேம் ஃபார் மீ அப்படிங்க. போனால் போல செய்யாமல் பார்த்தா நீ அதுக்கும் வேண்டாம் போகிற, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. இங்கே வந்து ஒரு ஆக்சுவலாக யூ கேன் ரைட் ஏ வெரி பிக் எஸ்ஏ ஆன் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட். ஐ கேன் டெல் யூ. அப்பேற்பட்ட பாயிண்ட் இது. அந்த விளையாட்டுடையானை பெற்று ஏது மல்லல் என்ன அப்படிங்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவனுடைய கர்மங்களுக்கு கட்டுப்படாத தன்மையை சொல்லிய எனக்கு கர்மங்களுக்கு கட்டுப்படாத துக்கம் இல்லை. என்ன அருமையாக இருக்குது பாருங்கள். என்ன நம்ம இஸ் ட்ரைங் டு கான்கோர் காட். ஐ கேன் டெல் யூ தட். பகவானை
எல்லாரும் பசிக்கிறார ஆழ்வார் பசிக்க முடியாது. ஏன்னா ஆழ்வார் அவருடைய பர்பஸ் செஞ்சுட்டு போறார். அவருடைய கர்மங்களுக்கு கட்டுப்படாத தன்மையை சொல்லிய எனக்கு கர்மங்களுக்கு கட்டுப்படுதலாகிய துக்கம் இல்லை. அவர் கர்மங்கள் கட்டுப்பட மாட்டார் பகவான். நான் கர்மம் கட்டுப்படுறேன் மனுஷன். ஆனால் அவரை பற்றி நான் பாடி புகழ்ந்ததுனால எனக்கும் அந்த கர்மங்கள் கட்டுப்படுதலாகிய துக்கம் கிடையாது. துக்கமே வருது, கர்மங்கள் கட்டுப்படுறதுனால வருது. அந்த துக்கம் எனக்கு வராது. ஏனென்றால் நான் கர்மங்கள் கட்டுப்படாத அந்த பகவானை பற்றி நான் பாடுறேன். பாடி பாடி அவரை போடுறேன். ஆடி பாடின்னு சொன்னார் பார்க்க போடுறேன். நான் அதுக்கு எனக்கு துக்கம் இல்லை என்றார். அதனால் என்னை கர்மங்களுக்கு ஒட்டுவதில்லை, கர்மபலத்தில் எனக்கு ஆசை இல்லை. இவ்விதமாக என்னை எவன் அறிகிறானோ அவன் கர்மங்களால் கட்டுப்படுவதில்லை. பகவத்கீதை உடனே கோட் பண்ண நம்மளே கோட் பண்ணுறாரு. என்னன்னாக்கா நான் கர்மம் கட்டுறதில்லை, கர்மங்கள் என்னை ஒட்டாது. நான் அப்படிப்பட்டவன் என்ன எவன் அறிகிறானோ அவன் கர்மங்களால் கட்டுப்படுவதில்லை. பிரம்ம ஞானம். இந்த ஞானம் அவங்களுக்கு பகவானை பற்றி அறியணும். திரும்ப பகவான் ஏதோ நம்ம பக்கத்து வீட்டுக்கார மாதிரி எனக்கு நீ ஹெல்ப் பண்ணியா கேட்கக்கூடாது. அதெல்லாம் கேட்கக்கூடாது. பகவானை பகவான் வந்து கர்மனுக்கு கட்டுப்படாதவன். அவனுடைய அந்த சுப்பீரியாரிட்டியை அவனுடைய பரத்துவத்தை நீங்கள் ஒத்துண்டால்தான் உங்களுக்கு கர்மங்கள் கட்டுப்படாத கர்மம் வரும். அந்த ஞானம் வரணும் அப்படின்னு. நான் கட்டிய கட்டினை எவன் ஒருவன் என்னையே கால் கட்டி அவிழ்த்து கொள்ள பார்க்கிறான் அவன் இதனை கடப்பான் என்று அவன் சொல்லி வைத்தபடியே அவன் தன்னையே பற்றி விடுவித்துக் கொள்ள இருக்கிற எனக்கு ஒரு துன்பமும் இல்லை என்கிறார் அப்படின்ற. அதனால் அப்படிப்பட்டவனையே நான் பற்றி விடுவித்துக் கொள்ள இருக்கிற, இந்த உலகத்தை விடுவித்துக் கொள்ள இருக்கிற எனக்கு ஒரு துன்பமும் இல்லை அப்படி. அப்படிப்பட்டவனை நான் பற்றி விட்டேன். விளையாட்டுடனே பற்றி அதுக்கு பிறகு எனக்கு அதனால் துன்பம் இல்லை அப்படின்றது. அடுத்தது அல்லலில் இன்பம் அளவிறந்து எங்கும் அழகமர் சூர் ஒளியன் அல்லி மலர்கள் அல்லி மலர் மகள் போக மயக்குகள் ஆகியும் நிற்கும் அம்மான் எல்லையில் ஞானத்தன் ஞானம் அகுதே கொண்டு எல்லா கர்மங்களும் செய் எல்லையில் மாயனை கண்ணனை தாழ் பற்றி யான் ஒரு துக்கம் இல்லனே. இங்கே முதல் 4 வரி நித்திய உபதியை பற்றி தாழ் பற்றின்றது முதல் சொல்கிறார். இந்த 10 வருஷத்தில் தாழ் பற்றி யான் ஒரு துக்கம் இல்லனே. முன்னாடி அவனை பற்றி இப்போ அவன் தாழ் பற்றி திருவிழிகளை பற்றின்றார். அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டன். அது என்னன்னாக்கா ஞானம் அகுதியே கொண்டு எல்லா கர்மனும் செய். தானும் அவளுமான சேர்த்தியில் பிறந்த வெளிச்சிறப்பையே வேறு துணையே வேண்டியிராதே கருவியாக கொண்டு இந்த காரியங்களின் கூட்டத்தை எல்லாம் உண்டாக்குகிறவன். விராட்டியோடு சேர்ந்து அந்த சேர்த்தியாக வெளிச்சத்திலேயே எல்லாத்தையும் உண்டாக்கிறவன் அப்படிங்கிற. அப்புறம் விராட்டி சன்னதியும் உண்டாய் அவள் புருஷகாரமாக வேறு துணை காரணம் வேண்டாமலே நம் காரியம் செய்யும் அவனாய் இந்த பரமாத்மா தானே சந்தோஷிப்பிக்கிறான் என்கிறபடியே ஆனந்தத்தை உடையவனை பற்றின எனக்கு ஒரு துக்கம் இல்லை. அப்படிப்பட்ட ஆனந்தனை பற்றி எனக்கு துக்கம் இல்லை அப்படிங்கிறார். இதில் நித்திய விபூதியை அனுபவித்து கொண்டிருக்கிற மேன்மை உடையவன் உலகினை காக்கும் நீர்மையினை நினைக்க பெற்ற எனக்கு ஒரு துக்கம் இல்லை அப்படிங்கிறது. அதனால் நித்திய விபூதியை பற்றி கொண்டு நீர்மை சொல்லி அவனை பற்றி விட்டேன், ஆகவே துக்கம் இல்லை என்றான். ஒன்பதாவது துக்கமில் ஞானம் சொல்லி மூர்த்தி. இது இந்த பாசுரம்
இந்த ஆலயம் மேலே பிரளயத்து அந்த பாசம் அதை அந்த அகரிதகன சாமர்த்திய பாசுரம் நான் முதல்ல சொன்ன பாருங்க. அவதாரங்களை பற்றி பாடியிருப்பாருங்க பட்டுவாரத்தில். ஆவணங்களை பற்றி பேசினார், ஆயுதங்களை பற்றி பேசியிருக்கார். அகரிதகன சாமர்த்தியை பற்றி ஒரு பாசுரம். ஆலயத்தை மேலே குழந்தையாக இருப்பது குழந்தையுடைய மூர்த்தி துழாய் அலங்கள் பெருமான் மிக்க பன் மாயங்களால் விகிதம் செய்து வேண்டும் முறிவு கொண்டு நக்கபிரானோடு அயன் முதலாக எல்லாரும் எவையும் தன்னுள் ஒக்க ஒடுங்க விழுங்க வல்லானை பெற்று. சார் தமிழ் பாருங்க, கடகோபன் தமிழ் பார்த்துங்களா? அயன் முதலாக எல்லாரும் எவையும் தன்னுள் ஒக்க ஒடுங்க விழுங்க வல்லானை பெற்று ஒன்றும் தாழ்வில்லை அப்படின்னு இத்தனை பேரையும் சேர்த்து முழுங்கினார். அது ஸ்லோகம் 3 ஸ்லோகம் வரும். எனக்கு ஸ்லோகம் மறந்து போச்சு. ஆனால் எங்கிட்ட புத்தகம் இருக்கு. என்னன்னா இந்த பிரளயம் வரும்போது யார் யார் மீந்தா கடைசியில் சிவபெருமான் பிரம்மாலாம் மீறுறான், விஷ்ணுலாம். அப்புறம் ஒவ்வொருத்தராக போயிடுறான். கடைசியில் விஷ்ணு தான் மீறுறார். எல்லாத்தையும் தான் விழுங்கி தான் எடுத்து வச்சுன்றார் பகவான். வச்சுட்டு இந்த குழந்தையா இலையில வரார் அப்படின்னு ஸ்லோகம் வருது வேதத்தில். விழுங்க வல்லானை பெற்று ஒன்றும் தொடர்பில்லைனே. அதுதான் இங்கே சொல்ல. எவையும் தன்னுள் ஒக்க ஒடுங்க விழுங்க. என்ன ஒக்க ஒடுங்கன்னா அர்த்தம் அதுக்கு முன்ன வேற கரெக்டாக சொல்லுங்க உங்களுக்கு. ஒக்க விடுங்க விழுங்க வல்லானின்னா உள்ளே போட்டு அவளை நசுக்கிறதுலாம் கிடையாது. அவன் எப்படி வெளியில் இருந்தாலும் அப்படியே உள்ளே இருப்பான். அதான் அர்த்தம். ஒக்க விடுங்க. ஏன்னா மறுபடியும் கொண்டு வரணும் வெளியில். அதுக்காக அவளை தூள் ஆக்குறதோ கசக்கு புஞ்சுறதோ கிடையாது. ஆஸ் ஏ யூ லீவ் ஹியர் யூ லிவ் இன் தி ஸ்டமக். அதுதான் பிரளயத்தை விழுங்குறதும் மறுபடியும் உலகத்தை படைக்கிறதும். அதான் நம்மளை காப்பாற்றுறார். காப்பாற்றி பழைய வருஷம் மறுபடியும் உலகத்தை படைக்கிறார். அதுதான் தன்னுள் ஒக்க விடுங்க விழுங்க வல்லானை. அதுதான் அப்படிப்பட்டவனே அதை பற்றி நான் தொடர்பில்லைனே. அதாவது நைமித்திக பிரளயமான அவன் என்ன சொல்கிறான்னாக்கா மகா பிரளயம்ன்றாவோ. இது மகா பிரளயத்தின் செயல். இது விகிதம் செய்துன்னா ஸ்தூல சூட்சம செய்து. ஸ்தூல சூட்சமன்னா விஸ்வரூபமாக இருக்கார், குழந்தையாக இருக்கார், இந்த வயிறு இப்படி இருக்குது, அது எல்லாமே அடங்கிடுது. அதனால் எல்லா இந்த ஸ்தூல சூட்சமாக மாற்றமாக செய்யப்பா அது விகிதம் செய்யுது. மகா பிரளயகாலத்து செயல். இதை நைமித்திக பிரளயமான போது அவர்களால் காக்கப்படுகின்ற 3 உலகங்களையும் பாதுகாக்கையாலே அவர்களையும் பாதுகாப்பவன் யார் என்ன இந்த மற்ற தெய்வங்களையும் பாதுகாக்கிறவன் அப்படின்றார். இதில் இது அடியனுடைய கருத்து என்னென்னா இது நம்ம ஸ்லோகங்கள் வேறு இருக்குது. அதுலேருந்து அது மாதிரி சொல்கிறார். பகவான் தான் கடைசியில் நாயகன் தான் மீறார். அவரை அந்த இலை மேலே குழந்தையாக படுத்துருக்காரு. அது ஸ்லோகம் பழைய காலத்தில். அப்புறம் 10வது தளர்வின்றியே என்றும் எங்கும் பரந்த தனிமுதல் ஞானம் ஒன்றாய் அளவுடை ஐம்புலன்கள் அறியா வகையால் அருவாகி நிற்கும் வளரவொளி ஈசனை மூர்த்தியை பூதங்கள் 5ஐ இருசுடரை கிளறுவொளி மாயனை கண்ணனை கால்பற்றி யான் என்றும் கேடில்லனே. பாருங்க என்ன அற்புதமான விஷயம் பாருங்க. அதாவது ஒவ்வொரு பாசத்துக்கு பாசனம் அவர் வெவ்வேறு ஐடியாஸ் இருந்தார் பாருங்க. உலகமே உருவமாய் சத்தையும் சத்துன்னா அதனுடைய எசன்ஸ் சத்தையும் நோக்குமாய் தன்னிடத்து விருப்பம் செலுத்தினாலே தனக்கே உரியதான சிறப்பை உடைய விகிதத்தோடு அவதரித்து காக்கும் அவனை பற்றின எனக்கு ஒரு கேடும் இல்லை அப்படின்றார். இதில் அளவுடை ஐம்புலங்கள் அறியா வகையால் இந்த ஐம்புலங்களுக்கு அளவுடையது. இட் காட் லிமிட்டட் பவர்ஸ். அதுக்கு மேலே லிமிட் நம்ம அன்லிமிட் நினைக்கக்கூடாது. விளக்காலே கடலை முகக்க ஒன்றாவது போன்று கடல் சமுத்திரம் இருக்க வழக்கால் எடுக்க முடியுமா? முடியாது. ஒன்றாவது போன்று அளவிற்கு உட்பட்ட பொருள்களை அறியும் இந்திரியங்களாலே
அளவிற்கு உட்படாத பரம்பொருளை அறிய முடியாது என்றோ. இந்த ஐம்புலங்களால் பகவானை அறிய முடியாது. ஏன்னா கடல் நம்ம உழக்கு மாதிரி. ஆதலால் ஐம்புலங்கள் அறிவாகி நிற்கும், அவற்றால் அறிய ஒண்ணாதபடி உருவம் இல்லாதபடி நிற்பான் அப்படின்றார். வளர்பொழி ஈசனை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆத்மா கர்மபலத்தை நன்றாக நுகர்கின்றது. இந்த பாயிண்ட் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், மறுபடியும் வருது. இது ருக்வேதத்துலையே சாந்தோகி உபநிஷத்துலையும் தெரில, ருக்வேதம் நினைக்கிறேன். ஒரு மரத்தில் 2 பறவைகள், ஒரு பறவை காமாக இருக்கும், ஒரு பறவை அலைஞ்சின்னு இருக்கும். அலைஞ்சிருக்கிற பறவை ஆத்மா, காமாக இருக்கிற பறவை பரமாத்மா. அதுதான் ஆத்மா கர்மபலத்தை நன்றாக நுகர்கின்றது. இறைவன் கர்மபலத்தை நுகராமல் வேறாக மிகுதியாக பிரகாசிக்கின்றான். ருக்வேதத்தில் வருது, ருக்வேதம் என்கிறபடியே அவற்றிற்கு உண்டான குற்றங்களால் தீண்டப்படாதவனாய் எல்லா பொருள்களையும் ஏவுகின்றவனாய் வந்த புகழை உடையவனாய் இருப்பான். அதுதான் வளர்வொளி ஈசனை அப்படின்னு அர்த்தம். வளர்வொளி ஈசன் அது பாருங்க, அதுக்கு அர்த்தம். அது பூதங்கள் 5 இருசொடரை காரணமான மண் முதலான 50 பூதங்களையும் காரிய கூட்டத்தில் தலையான சந்திரசூரியர்களையும் உடைய லீலாய் விபூதிக்கு நிர்வாகனாய் இருக்கும் இருப்பு தெரிவித்து, இதனால் அவனுக்கே உரியதான விக்கிரகத்தை போன்று உலகமே உருவமாக நிற்கிற அதுவும் இவருக்கு அனுபவிக்கத்தக்கதாக இருக்கிறது. யான் என்றும் கேடிலன், இவன் விருப்பமில்லாதவனாய் இருந்த அன்றும் சம்பந்தத்தாலே சத்தையை நோக்கி இவன் விரும்புகிற அன்று கண்ணுக்கு தோன்றி நின்று காக்கும் அவன் திருவடிகளை முறையிலே பற்றின எனக்கு ஒரு நாளும் கேடு இல்லை அப்படின்றார். கிளறிபடி மாயனை கண்ணனை தாழ்பற்றி யான் என்றும் கேளினே. இப்படிப்பட்ட பகவானை, இப்படிப்பட்ட எம்பெருமானை, எல்லாத்துக்கும் பாருங்க, கண்ணனை, இது ஒரு பெரிய எல்லாம் இப்போ அவ்வளோ சொல்கிறதுக்கு இப்போ டைம் இல்லை. கண்ணனை பகவான் தானே எல்லாத்துக்கும் படைக்கிறான், பகவான் தானே பழைய சொல்ல சாப்பிட்றான். கண்ணனே கண்ணனே ஏன் சொல்ற? கண்ணன் கிருஷ்ணன் ஒரு அவதாரம் தான், அது ஒரு லிமிட்டட் அவர் பரமாத்மா மாதிரி சொல்கிறியே அப்படின்றதுக்கெல்லாம் வியாக்கியானத்தில் டிஸ்கஷன்லாம் வருது. அது என்ன முக்கியமான காரணமாக ஏன் இப்படி சொல்கிறாங்க? அவருக்கு கண்ணன் தான் பரமாத்மா, பரமாத்மா கண்ணன். நமக்கும் அப்படிதான், ஒரு அவதாரமாக இருந்தால் கூட கண்ணன் தான் நமக்கு. அதனால எல்லாம் கண்ணனேன்னு சொல்லிட்டார் அவர் தான் முதல்லையே, பின்னால் அவர் போகிறது எல்லாம் கண்ணனேன்னு. அதனால் எல்லாம் கண்ணன் அவர். அதனால் அவர் கண் திருவேங்கடத்தான் கண்ணை, இது கண்ணை, படைக்கிறது கண்ணை, எல்லாம் அதான் பரம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் 3 பேர் தான் நமக்கு சொல்லுவோம், வேறு பேர் கிடையாது. 3 பேர் தான், விஷ்ணு, வாசுதேவன், நாராயணன், 3 தான் பேர். ஆழ்வாரால் 4வது கண்ணன்னு சேர்த்துணும். பகவானுக்கு அவர் தான் பகவான். இது அதனால் அது நீங்கள் அதை ஆழ்வாருக்கு அந்த லைசன்ஸ் உண்டு. ஏனென்றால் அவருக்கு எல்லாம் கண்ணனே. அதனால் நான் தான் முன்னே சொன்னேன் உங்களுக்கு, ராம செஞ்சது கண்ணன் செஞ்சால் சொல்லுக்கார் இடத்துல. ஊனியை முதுகு உடைச்சது, அந்த அம்பு விட்டுது கண்ணன்றார். இதெல்லாம் அதாவது அவருக்கு அவருடைய கண்ணன் மேலே இருக்கிற பக்தியில் எல்லாம் கண்ணன் சொல்கிறார். நமக்கு தெரியும் எல்லா அவதாரங்கள் தான், அது நம்ம சாதாரண அறிவை கொண்டு இப்படி அனலைஸ் பண்ணி பேசிட்டு இருக்கோம். ஆனால் அறிவு முற்றி பக்தின்னு வந்ததுக்கப்புறம் அந்த பக்தி மூலமாக நம்மளுடைய தெய்வத்தை மனசில் இருத்தின உடனே அந்த தெய்வத்தை தவிர வேறு எதுவும் பேச வராது. அவருக்கு கண்ணன் தான் தெய்வம். அப்படிதான் நாங்கள் சொன்னது. அதான் கடைசி பாசம். கேடியில் விழுப்புவர் கேசவனை குருகோ சுரகோபன் சொன்ன பாடல் ஒரு 1000 இவையும் ஒரு 10 வயிற்று வல்லார்க்கு அவன் நாடும் நகரமும் நன்குடன் காண நலநடை ஊர்தி பண்ணி வீடும் பெருத்தி தன் மூவுலகுக்கும் தரும் ஒரு நாயகமே. இது கொஞ்சம் ஓவராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பரமபதத்திலே சென்றால் தன் செல்வத்தை ஏற்ற வழக்காகும். எல்லாமே கொடுத்துடலாம், பரமபதம் சீவகண்டு எல்லாத்தையும் கொடுத்து வரான். பார்த்து வாசனம் பண்ணாக்கா அது ஒரு பலனாக சொல்கிறார். இந்த இடத்துல நாடும் நகரமும், நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணா திருப்பலானில் சொல்றியா,
அதுக்கு நாடும் நகரம்னா நானாக நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. இப்போ இந்த பாடி இந்த அர்த்தம் பார்க்குற வயது கிராமம் சிட்டி பட்டணம் அது இல்லை. இவன் என்ன சொல்கிறதுன்னா நாடுக்கு ஒரு அர்த்தம், நகரத்துக்கு ஒரு அர்த்தம். நாடுன்னா பொருளின் விசேஷத்தை அறியாத சாதாரண மக்கள். நகரம்னா பொருள் விசேஷம் அறிந்திருக்கும் பெரியோர்கள். நகரம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா இதனுடைய அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சு இருக்கார இந்த பிரம்மஞானுடைய பெரியோர்கள். நாடுன்னா இதனுடைய அர்த்தம் தெரியாத சாதாரண மக்கள். நாடும் நகரமும் அப்படின்னு அவர் அர்த்தம் இதை நம்பி இந்த இடத்துல பொருத்தமாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக நாடும் நகரம்னா கிராமமும் பட்டணம் தான் நம்ம சொல்கிறோம். ஆகவே இது ஆழ்வாருக்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்துவார். அன்புடன் நலனை பூர்த்தி பண்ணி விடும் பற்றி என்று சொல்கிறார். ஆகவே நலனிடை பூர்த்தி பண்ணி அப்படின்னா நன்மைக்கு நடுவே நடக்கும்படி செய்து அப்படின்றார். நன்மை என்னன்னாக்கா உனக்கு என்ன நன்மை தராதுனாக்கா உன்னை ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ ஆக்கிறாராம். இவ்வாறு ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ அதுதான் பெரிய நன்மை. அன்றைக்கு கூட சொன்ன பாருங்க மிளகாரவான்னு சொன்னாங்க. எல்லா பெருமையும் நமக்கு என்ன பாரத ரத்னாவோட பெருசுன்னா நீ ஸ்ரீ வைஷ்ணவன்னு சொன்னால் அதான் பெருமை நமக்கு. பாரத ரத்னாலாம் வேண்டாம். ஸ்ரீ வைஷ்ணவன் சொல்லே பெருமை. அவன் மிளகாரவன் அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சான். புடவை கட்டின்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா வேற ஒன்றும் வேண்டான்ட்டான். அது மாதிரி நன்மை செய்யலாம் பகவானா ரெகனைஸ்ட் ஸ்ரீ வைஷ்ணவன். அவ்வளோதான். வீடும் பெருத்தி பரமபுருஷார்த்த மோட்சத்தையும் பொறுத்து வீடும் பொறுத்தினா மோட்சம் கொடுக்குறார் அவனுக்கு. இதுதான் இதனுடைய பலன் என்று சொல்லி இந்த வாசங்களை தலை கட்டுகிறார் ஆழ்வார். நமக்கு இதோட 3ஆம் பத்து நிறைவேறுகிறது.